இங்கிலீஷில் இன்றைக்கி பேசும்போது நெகட்டிவில் எங்கே டோன்ட் போடணும், எங்கே டசன்ட் போடணும்னு கற்றுக்கலாமா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, தே இவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் டோன்ட் போடணும். அதுவே ஹீ, ஷீ, இட் இவங்களாம் வந்தாங்கன்னா பக்கத்தில் டசன்ட் போடணும். ஐ குக் பிரியாணி, ஐ டோன்ட் குக் பிரியாணி. யூ ப்ளே கிரிக்கெட், யூ டோன்ட் ப்ளே கிரிக்கெட். வி வாட்ச் மூவிஸ், வி டோன்ட் வாட்ச் மூவிஸ். தே ஈட் பீட்சா, they don't eat pizza. She cooks biryani. எப்போதுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் he, she, it வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க வேர்பில் எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ப்போம். ஞாபகம் இருக்கா? அதுவே நெகட்டிவில் she doesn't cook பிரியாணின்னு வரும். doesn't போட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க வேர்புக்கு எஸ்ஸோ இஎஸ்ஸோ சேர்க்கக்கூடாது. he plays football, he doesn't play football. it rains today, it doesn't rain today. அவன் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டான். இதுக்கு எப்படி நெகட்டிவில் சொல்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷை பேசிக்லேருந்து கற்றுக்கணுமா? மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய ப்ரொஃபைல் பயோவில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல், யூடியூப் சேனல். அதை ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி அதில் இருக்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசனெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கிலீஷில் சூப்பராக பேசுங்க. பாய்.